90.4 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொங்கு எஃப்எம் சமுதாய வானொலி. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் எனும் துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சியே அறிவியல் பார்வை. அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார், ஆறறிவின் பெரும் உழைப்பே இப்பேருலகின் அதிசயம் பார். நடையாலே தூரம் கடந்து ஊர் தேடி சேர்ந்ததும், உரையாட கடிதங்கள் எழுதி இதயத்தால் இணைந்ததும், நடந்த மனிதன் தொலைவு கடக்க சுழல் சக்கரங்கள் கண்டதும், அவன் மாட்டு வண்டி ஏறி பயணம் சென்று ஊர் சேர்ந்ததும், கம்பி வழி தொலைபேசி காத தூரம் கடந்ததும், அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார். இருளோட்டி வெளிச்சம் ஊட்டி நல் இரவையும் பகலாய் மாற்றி, வியப்பூட்டி மர்மம் காட்டி கேள்விகளை தொடுக்க வைத்து, அதற்கு பல விடையும் கொடுத்தாய், புது விஞ்ஞான உலகம் படைத்தாய். அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார். எதிரொலியால் வானொலியும் நாடகத்தால் திரைப்படமும், தொலைதூர காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் தோன்றுவதும், பறவை பார்த்து பறக்க விரும்பி விமானங்கள் படைத்ததும், அதிலேறி தொலைதூர நாடு சென்று சேர்ந்ததும், அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார். புவியீர்ப்பின் விசை கடந்து நிலவை சென்று சேர்ந்ததும், மனிதன் வாழ வேறுலகம் தேடிக்காண முயல்வதும், அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார். மருத்துவத்தில் உயிர் காக்கும் மந்திரங்கள் கற்றதும், இதயம் கூட உடல் மாறி துடிக்க கற்று கொண்டதும், அறிவியலே அறிவியலே நீ தந்த அதிசயம் பார். அறிவியலின் புதிர்மகளே நன்றி சொல்லி வணங்குகிறோம், இன்னும் நல்லபடி வழி நடத்து. இந்நிகழ்ச்சியின் மூலம் நமது அன்றாட வாழ்வில் நம்மோடு ஒன்று கலந்துவிட்ட அறிவியல் பற்றிய பல தகவல்களை துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியே இந்த அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. ஆக்கம் ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பா ஸ்ரீகுமார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியின் தங்கவேல் மற்றும் பாலசுப்ரமணியம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது மருத்துவத்துறையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ள ஸ்கேன், அதாவது ஊடுகதிர். இதனை பற்றிய பல தகவல்களை ஈரோட்டைச் சேர்ந்த ஸ்கேன் சிறப்பு மருத்துவரோடு நிலையத்திலிருந்து நமது தங்கவேல் அவர்கள் நாடக வடிவில் கலந்துரையாடிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை இப்பொழுது நாம் கேட்போம். பழைய சோத்து நேரம் ஆகி போச்சு, இன்னும் அம்மனி காணாம சோறு கொண்டுகிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன், காணோம். அடா வாராப்பிலையா? ஏனுங்க லேட்டாகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அடா ஆமாம் புள்ள, எங்கள் ஐயனுக்கு வேறு ஏன்னா வயிற்று வலின்ட்டு உட்காந்துருக்கிறாரு. காட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அட நீங்கள் சோத்தை தின்னுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன். சரி சரி, அந்த பழைய சோத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்று மோரோட. வெயிலாக இருக்குது, இப்போ தட்டெல்லாம் அறுத்து போட்டுட்டு ஒரே வெயில் போ. சரிங்க, இந்தாங்க குடிங்க. நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரர் சுசீந்தர் இருக்கிற பிள்ளைங்கள, அவர் டாக்டர் தானோ, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமில்ல. அட புள்ள, என்னென்ன இருக்கிறதுன்னு எப்படி பார்த்துக்கிறது, நமக்கு எப்படி தெரியும்? கேனெல்லாம் பண்ணுறாராமா, அதையெல்லாம் போய் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி சரி சரி. அட அது யாரோ வாராங்களா? அட ஆயுசு 100 போ. அட வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேனுங்க. அட வாங்க வாங்க. ஏப்பா அந்த இளநீ இருந்தா 2 போட்டுட்டு வா. அட புள்ள இளநீ வேண்டாம், நம்ம டாக்டர் தானே, ஒரு சொம்பு மோரை கரைச்சி கொடு. கரைச்சி கொடுக்கறனுங்க. அப்புறம் டாக்டர் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு தோட்டத்துறவில் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தனுங்க. சரிங்க. அது எங்கள் ஐயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வயிற்று வலி கால் வலிங்கிறாப்பிள்ளைங்க, அது என்னன்னு தெரியலைங்களே. அட அப்படிங்களா? இது ஏங்க நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? உங்களை தான் பார்க்கறக்கு ஈரோட்டுக்கு வரலாம்னு இருந்தவங்க டவுனுக்கு, நீங்களே வந்துட்டீங்க. இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லதாக தான் சொன்னீங்க. இது அப்படியே மக்களுக்கும் நம்ம தெரிவிக்கலாம்னு நான் பிரியப்படுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஐயனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாருங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த உடம்பு சரியில்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு. அதில் ஒரு பகுதி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஈரோட்டில். அது வந்து ஒரு சிறு அளவில் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம பெரு அளவில் இன்றைக்கி பெரிய பெரிய கருவிகள்லாம் வந்துட்டதுனால இன்றைக்கி நோயை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக போச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஊர்லேயும் எளிமையான முறையில், அதுவும் இப்போ நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாகவே நிறைய நோய்களுக்கான வைத்தியங்களை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், போயிட்டு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை காமிச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான அனைத்து சிகிச்சைகளும் அவங்க செஞ்சிருவாங்க. இது ஒரு முறை. அடுத்தது, அரசாங்க மருத்துவமனையிலே இப்போ எல்லா கருவிகளும் வந்துருச்சு. 2வது, அடுத்தது நம்ம ஊரில் வந்து மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாகிடுச்சு. அங்கேயுமே வந்து உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வந்து சிகிச்சைகள் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த பயமும் இல்லை, ஐயனை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படிங்க நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுங்க? இப்போ மக்களுக்கு நம்ம என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா நீங்களாக வைத்தியம் செய்யாதீங்க. முதல்ல வந்து எப்போவுமே மருந்து கடைகளில் போயிட்டு நீங்களாக மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து நீங்களாக சாப்பிட்டு அதன் மூலமாக வந்து உங்களுக்கு நோய் அதிகம்தான் ஆகுமே தவிர உங்களுக்கு நோய்க்குண்டான தீர்வு கிடைக்காது. ஆகையால் வந்து முதல்ல நம்ம மக்கள் செய்யக்கூடிய தவறு அவங்களா போய் மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றது. அப்படி பார்த்தா மருந்து கடையில் வாங்குறத நிறுத்தினா போதுமுங்களா? இதை நிறுத்தினாவே உங்களுக்கு நோய்களுக்குண்டான அறிகுறிகளை வந்து மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான சரியான வைத்தியங்களை செய்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் சீக்கிரமாக நோய் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம தவற விட்டுறோம், நோயை வளர்த்திக்கிறோம். மருந்து கடையில் போனால் எல்லா மருந்து கடைகளுமே வந்து படித்த வியாபாரிகள் இருப்பான்னு நமக்கு சொல்ல முடியாதுங்க. அதனால அங்கே வந்து சில படிக்காத அந்த மருந்துகளை பற்றி தெரியாத ஒரு சில நபர்களும் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு தலைவலி, வாந்தி, பேதி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தெரியலாம். பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் வைத்தியங்கள் செய்ய தெரியாது. மருந்து கடைகளில் போய் நீங்கள் மருந்து மாத்திரைகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் முதல்ல. அட ஆமாங்க, எங்கள் ஐயன் வந்துங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ அந்த வயிற்று வலிக்குதுங்கிறப்ப இல்லைங்களா, அதெல்லாம் என்னமோ அறிவியல் வளர்ச்சி அது இதுன்னு அம்மனி சொன்னாப்பிள்ளைங்க, அது என்னங்க ஐயா? இப்போ அம்மனி சொன்ன மாதிரி தானுங்க. நம்ம வந்து முதல்ல வந்து நான் இப்போது சொன்னது மாதிரி மருத்துவமனையை நம்ம வந்து உடனே போய் பார்க்கணும். சிறப்பு படிப்பு படித்த மருத்துவர்களை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று வலி அப்படின்னா அதுக்குண்டான அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், மருத்துவம் படித்த மருத்துவர்கள், அது ஜென்ரல் ஃபிசிஷியன், ஜென்ரல் சர்ஜன் இப்படி சொல்லுவாங்க, அவங்கள பார்க்கணும். இப்போ கண்ணில் தூசி விழுந்ததுன்னா நீங்களாக கண்ணை நோண்டுனீங்கன்னா கண்ணு போயிடும். கண்ணுக்கு படித்த மருத்துவர்களை பார்க்கறது தான் சிறப்பு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மீனுக்கு திங்கும்போது மீன் முள் வந்து குத்திருச்சுங்க. இதனால் ஏதாவது பாதிப்பு வருமுங்களா? நீங்களாக வந்து குத்தி எடுக்கக்கூடாது, சீ பிடிச்சிக்கும், முகமே வீங்கிரும், நாளைக்கு உயிருக்கே ஆபத்து. ஒரு சின்ன மீன் முள்ளுன்னு சொல்கிறீங்க, பல்லில் குத்திக்கிச்சுன்னா அது விஷமாக மாறிடும். ஆகையால் பல் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உடனே அந்த முள்ளை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு 5 நாள் இல்லை 3 நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே சரியாயிடும். ஆனால் அதை தவற விட்டால் இது வந்து பெரிய உயிருக்குண்டான ஆபத்து கிடைக்கும், அதை உயிரே போகும். அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையானது. மீன் முள்ளுங்கிறது நம்ம கோழியோடைய எலும்பு, இதுவும் தொண்டையில் போய் குத்திக்கிச்சுன்னா சிரமம். இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள்லாம் வந்து இந்த விசில் முழுங்கிடுவாங்க, கோலிகுண்டு முழுங்கிடுவாங்க. இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து தொண்டையில் அடைச்சிக்கிச்சு அப்படின்னாலும் உடனே மருத்துவர்களை தான் நம்ம சந்திக்கணும். தவிர நம்ம செய்வினை இந்த பாட்டி வைத்தியங்கள், நம்ம வீட்டு செய்முறைகள் இதெல்லாம் நம்ம செய்வதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மேலேருந்து கீழே விழுந்தாலும் அதே போல் உடனே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போது பார்த்திங்கன்னா போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து காம்பவுண்ட் வால்லேருந்து ஒரு 6 அடி காம்பவுண்ட் வால்லேருந்து கீழே குதிச்சார், கீழே விழுந்துட்டார். ஆனால் அவங்க வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டே வரல.
அவங்க 10 நாளுக்கு அப்புறம் எங்கிட்ட ஸ்கேன் கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து வெடிச்சிருச்சு. ஈரலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வெடித்து ஈரல் அடிபட்டு அவருக்கு நிமிர்ந்து உட்கார முடியல, படுக்க முடியல, ரொம்ப வேதனையில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்தியங்களை கொடுக்கும் பொழுது 10 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சிரமமான ஒரு வைத்தியத்தை சிரமமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா சுலபமாக அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சுலபமாக அதுக்குண்டான வைத்தியங்களை செய்திருக்கலாம். இதில் அறிவியல் விஞ்ஞானம் வந்து எப்படி வளர்ந்துருக்குதுங்க? இப்போ இந்த அறிவியல் விஞ்ஞானம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே அறிவியல் தான். அந்த காலத்து இப்போ நம்ம வந்து நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் சொல்கிறதெல்லாம் அது இந்த காலத்துக்கு நமக்கு ஒத்து வராது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, உலகமே அவங்க கையில். அதே போல் தான் மருத்துவத்துறையிலும் இன்றைக்கி வந்து எல்லா மருத்துவமும் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா மருந்து வந்து உங்கள் வீட்டை தேடி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இன்னும் அந்த காலத்தில் கதையவே பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தேனுங்க, என்னென்ன ஸ்கேன் பண்ணலாமுங்க? என்னென்ன ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போது வயிற்று வலின்னு நம்ம வந்திருக்கிறீங்க. முதல்ல வயசை பார்க்கணும். 85 வயசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 85 வயசுங்கும்போது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு வயது. அந்த முதிர்ச்சியான வயதில் வந்து சிலருக்கெல்லாம் கட்டிகள் இருக்கலாம், இல்லை குடலில் வந்து ஓட்டை விழலாம், சிலருக்கு குடல் அடைப்பு கூட ஏற்படலாம், கட்டியினால் அடைப்பு ஏற்படலாம். அந்த கட்டி வந்து நல்ல கட்டியாகவும் இருக்கலாம், கெட்ட கட்டிங்கும்போது நான் வந்து அது புற்றுநோயை நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையினால் அவங்க சரியான கரெக்டான மருத்துவரை அணுகாமல் மருந்து கடையில் வேற வந்து அவர் மருந்து வாங்கி சாப்பிட்ருக்கிறார். ஸோ தவறான வைத்தியங்கள் மூலமாக கூட அவருக்கு சாதாரண நோய் புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏனுங்க இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதற்கு நம்ம என்ன தெளிவு பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கலாம். அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவோம். அது வந்து சத்தத்தின் மிகுதியாக சத்தத்தினால் ஒரு கருவியில் அது எதிரொலித்து அதை நம்ம வந்து பிம்பமாக பார்த்து அதிலிருந்து நம்ம வந்து நோய் என்னங்கிறத கண்டுபிடிச்சி மற்றவர்களுக்கு ரிப்போர்ட் ஒரு மருத்துவமாக கொடுக்கிறோம். இது வந்து இதே வலிக்கும் பயன்படுத்துவாங்க. அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு கை கால் வலிகளுக்குமே மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க, எலும்பு முறிவு மருத்துவர்கள். வேணுங்க, இதில் தெரியலனா என்ன பண்ணுறதுங்க? அடுத்தது இந்த ஸ்கேனில் நமக்கு சரியாக தெரிய வரலை, எப்போ தெரியாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு சாதாரணமாக பண்ணக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து இது யார் வேணாலும் பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். அப்போது இதனால ஏதாவது பாதிப்புக்கு இது வருமுங்களா? இதில் வந்து எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக பையனுக்கு வந்து வயிற்றை பார்க்குறோம், ஒரு சிலருக்கு வந்து இருதயத்தை பார்க்கணும், அது எக்கோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இருதய ஸ்கேன். அடுத்தது நுரையீரல் பார்ப்போம், நுரையீரல் ஸ்கேன். கண்ணுக்கு பார்ப்போம், கண் வந்து புரை விழுந்திருந்தால் கண்ணுக்கு பார்ப்போம் நரம்புகள் நல்லா இருக்கான்னுட்டு. அடுத்தது காதுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய முன்பக்கமாக இருக்கக்கூடிய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரபிகள், தைராய்டு சுரபிகள் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது உடம்பில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த நெறிக்கட்டிகள் இருந்தால் அது வந்து புற்றுநோய்க்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரியானதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ப்ரெக்னன்சி கர்ப்பமான பெண்களுக்கு குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை துல்லியமாக பார்க்கலாம். ஏனுங்க டாக்டர், வேறு என்னென்ன பார்க்கலாமுங்க? கர்ப்பப்பை பார்க்கலாம், வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் பார்க்கலாம். கணையம், ஈரல், பித்தப்பை, சிறுநீரகம், குடல் சம்பந்தமானது, யூரினரி பிளாடர், மூத்திரப்பை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதைப்பை, ஆண் உறுப்பு, அப்புறம் பெண்களுக்கு முட்டைப்பை. இப்படி உறுப்புகள் மட்டுமல்லாமல் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய முட்டிகள், தேய்மானங்கள், நீர் கோர்த்தல் இதெல்லாம் பார்க்கலாம். தேனுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கேன் பார்க்கலாமுங்க? குழந்தைங்களுக்கு மூளையை பார்க்கலாம், இரத்த ஓட்டங்களையும் பார்க்கலாம். கால்களுக்கும் கைகளுக்கும் உண்டான இரத்த ஓட்டங்களை பார்க்கலாம். தேனுங்க, அதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் என்னென்ன மாதிரியான அந்த என்னமோ சொன்னீங்களா அந்த ஸ்கேனுங்களா, அதெல்லாம் எந்தெந்த மாதிரி பண்ணுறீங்க? இப்போ ஐயனுக்கு வந்து நம்ம வந்து சாதாரண ஸ்கேனில் ஆரம்பிக்க போகிறோம். எளிமையான பண்ணிக்கலாம், பக்க விளைவு கிடையாது, எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். ஒரு தடவை வயிற்று வலி வரும்போதும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் கூட அதை சொல்ல மறந்துட்டேனுங்க. சிறுநீரகத்தில் கல் இருக்கும், அது வந்து ரொம்ப வலி வரும், வயிற்று வலி வரும்.
அது வந்து இறங்கிருச்சான்னு பார்க்கலாம், வெளியில் வந்துருச்சான்னு பார்க்கலாம், சிறுநீரகத்தில் எத்தனை கல் இருக்குன்னு பார்க்கலாம், பித்தப்பையில் கல் இருக்கான்னு பார்க்கலாம். எம்ஆர்ஐனா என்னங்க, சிடி ஸ்கேன்னா என்னங்க? இப்போ ஐயனுக்கு வந்து இதை பார்க்குறோம், பார்த்துட்டு நாளைக்கு பார்க்குறோம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கேனோட நிறுத்த முடியாது. இதுக்கு அடுத்த பெரிய ஸ்கேன் நம்ம போகணும். அது என்ன பெரிய ஸ்கேன் அப்படின்னா, டப்பா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளார, ஒரு பெரிய டப்பாக்குள்ளார உங்களுடைய உடலை உள்ளே செலுத்தி அதை வெளியில் எடுப்போம். அதுக்கு தான் சிடி ஸ்கேன் சொல்லுவாங்க. ஒரு பெரிய வளவு மாதிரி இருக்கும், ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த மூடிக்குள்ளார நம்ம ஒரு பாட்டில், அந்த பாட்டில் கண்டெய்னர் மாதிரி உள்ளே போயிட்டு வரும், பாடி முழு உடல் உள்ளே போயிட்டு வருங்க. அதுதான் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். இப்போ இந்த சிடி ஸ்கேனுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிடி ஸ்கேன் ஒரு சிலதை வந்து துல்லியமாக காமிக்கும், எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு சிலதை துல்லியமாக காமிக்கும். இப்போ பையனுக்கு வந்து வயிற்று வலிங்கிற போது ஒரு சின்னதாக ஒரு மருந்து செலுத்தி நரம்பு வழியாக, நரம்புன்னு சொல்கிறது வந்துங்க நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, இது வந்து மருத்துவ வார்த்தையல்ல, நரம்பு மூலமாக நம்ம அதை செலுத்தி அதிலிருந்து நம்ம பிம்பங்கள், படங்களை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம வந்து கட்டியா இல்லை சரியா இருக்கா, உறுப்புகள் வயிற்றெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கருவி வந்து எக்ஸ்ரே மூலமாக, கதிர்வீச்சு மூலமாக செயல்படுகிறது. அப்போ வந்து எல்லாருக்கும் இந்த கதிர்வீச்சு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இந்த ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒத்துக்குங்களா? ஒரு சிலருக்கு இந்த கதிர்வீச்சு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுங்க. அதே மாதிரி அந்த மருந்து செலுத்தும் போது ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை இருக்கும், அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பரீட்சை மருந்து செலுத்தி, கைகளில் செலுத்தி அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கா, அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு தான் இதை வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து இன்னைக்கு எல்லாரும் செய்துக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கிறாங்க. இது வந்து மருத்துவக் கல்லூரிகள், அரசாங்க மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையிலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுலேயும் நமக்கு ஐயனுக்கு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன். இது வந்து ஒரு மேக்னெட் மூலமாக, மின்காந்த அலைகள் மூலமாக நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ரே, அந்த படங்களை வந்து மின்காந்த மூலமாக நம்ம வந்து அதை பரீட்சை செய்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ளார நம்மளுடைய உடம்பை உள்ள செலுத்தி எந்த பகுதி நமக்கு தேவையோ அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். துல்லியமாக கணக்கு பண்ணலாம் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னுட்டு. பெண்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன ஸ்கேன் பண்ணணுங்க? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது உதாரணத்துக்கு பெண்களுடைய அடி வயிற்று பகுதிகளை நம்ம சிறப்பாக பார்க்கலாம். முட்டிகள், ஒரு முட்டிகளையும் சிறப்பாக பார்க்கலாம். முதுகுத்தண்டு சிறப்பாக பார்க்கலாம். மூளைகளை சிறப்பாக பார்க்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம வந்து சரியான ஒரு மருத்துவத்தை கொடுப்பதற்கு இந்த பகுதிகளெலாம் வந்து இந்த எம்ஆர்ஐ வந்து மின்காந்த ஸ்கேன் வந்து நமக்கு பயனளிக்கும். அடுத்தது இது இதில் நமக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் வேற என்னங்க பண்ணுறது? இன்னொரு ஸ்கேன் இருக்குது, இது வந்து பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இது வந்து நம்ம ஃபுல் பாடி ஸ்கேன், முழு உடல் ஸ்கேனுன்னு சொல்லுவோம் தமிழில். இது வந்து எல்லா இடங்கள்லையும் இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்குது. இதுவும் நரம்பு வழியாக மருந்து கொடுத்து தான் பண்ணுவாங்க. அது வந்து உடலில் ஏதாவது புற்றுநோய்கள் இருந்தால், அந்த கட்டிகள் இருந்தால் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் பார்க்க முடியும். இந்த பெட் சிடி பார்த்திங்க அப்படின்னா உடல் முழுதும் பார்த்துருவாங்க. ஏதாவது பகுதிகளில் வந்து பரவி இருக்கா அப்படிங்கிறத, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இப்போது கட்டி இருக்கும், அந்த கட்டி வந்து வேற எங்கெங்கெல்லாம் பரவுங்க? மூளைக்கு பரவி இருக்கலாம், எலும்புக்கு பரவி இருக்கலாம், இல்லைனா வந்து நுரையீரல் பரவி இருக்கலாம், ஈரல் பரவி இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பெட் ஸ்கேனில் நம்ம பார்த்துக்கலாம். இது ஐயனுக்கு உண்டான ஸ்கேன்ஸு. வேற என்னென்ன பிரச்சனைக்கு வந்துங்க, என்னென்ன ஸ்கேன் பண்ணுறதுங்க? இப்போது வேற பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் நல்லா செயல்படுதா பார்க்கணும், சிறுநீரகம் நல்லா செயல்படுதான்னு பார்க்கணும். செயல்பாடு அப்படிங்கும்போது என்ன ஆகுங்க, சிறுநீரகம்னா நல்லா யூரின் போகுதா, மூத்திரம் நல்லா போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது. இருதயம் நல்லா சிறப்பாக இரத்த ஓட்டத்தோடு செயல்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்பெக்ட் ஸ்கேனுன்னு சொல்லுவோம். அது வந்து இதுவும் அது மருந்து கொடுத்து நம்ம வந்து பார்க்குறது தான். இதுவும் வந்து துல்லியமாக கணக்கு பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கிற கதிர்வீச்சின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற பல வளர்ச்சி பரிமாணங்கள். இதில் என்னென்னங்க வளர்ச்சி இருக்குதுங்க? இதில் இன்னும் நிறைய வளர்ச்சிகள். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனை வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப 4-5 நிமிஷம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி வந்து 40 வினாடிகள், 20 வினாடிகள்,
இப்படி வந்து நேரக்குறைவுகள், உள்ளே போனால் வெளியில் வந்துடலாம், உடனே ரிப்போர்ட் வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. அடுத்தது மருத்துவர்கள் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. மருத்துவர்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த ரிப்போர்ட், அந்த ஸ்கேன் எடுத்த அந்த பகுதிக்கான அந்த படங்களை பார்த்து அவங்க வேறு எங்கேயோ இருந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பரிமாணங்கள், அந்த ஒரு பயணங்கள், வளர்ச்சிகளும் நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பயப்படுறதுக்கான எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஐயனை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கேன் தான் பார்க்கணும். இப்போத்தான் ஸ்கேனு அது இதுன்னு வந்துருச்சுங்க. அப்பெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கையில் அமுத்தி பார்ப்பாங்க, வயிற்று அமுத்தி பார்ப்பாங்க. எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி வந்து டைரெக்டாக ஆப்ரேஷனுக்கு போயிடுவாங்க. அறுவை சிகிச்சை மூலமாக அது உள்ளே போய் பார்ப்பாங்க. இப்போ அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி என்ன பிரச்சனைங்கிறத முன்னாடியே பார்த்துட்டு அதன் மூலமாக அவங்க வந்து வைத்தியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இன்னொன்று அடுத்த வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளார புற்றுநோய், அல்சர், புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தொண்டை வழியாக வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் கேப்சூல் அப்படின்னு இருக்குது. கேப்சூல்னால் மருந்து மாத்திரை மாதிரி. அவங்க முழுங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து வாயிலிருந்து மலக்குடல், மல ஆசன வாய் வழியாக அது வெளியில் வந்துடும். அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வயிற்றுக்குள்ளார என்னென்னா இருக்குது, எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப துல்லியமாக படம் எடுத்து கொடுக்கும். ஏனுங்க டாக்டர், நம்ம ஊர் பக்கமெல்லாம் எங்கெங்கே போய் ஸ்கேன் எடுக்கிறதுங்க? இது வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா இடங்கள்லையுமே வந்துடுச்சுங்க. கோயம்புத்தூரில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது தேவைப்படுவருக்கு மட்டும்தான் செய்வாங்க, எல்லாருக்கும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இப்போது பித்தப்பையில் கல் எடுக்கிறது, பித்தப்பையில் அடப்பு நீக்கிறது, இது எல்லாமே வந்து தொண்டை வழியாக நம்ம வந்து ஸ்கேன் மூலமாக பார்த்து அதை ரெடி பண்ணிடுறாங்க. ஏனுங்க, எனக்கு ஒரு சந்தேகமுங்க. இந்த இருதய அடப்புலாம் இருக்குதுங்கள, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அப்புறம் இருதய அடப்புகளும் அதே மாதிரி எக்ஸ்ரே மூலமாக நரம்பு வழியாக ஊசி போட்டு அதை வந்து படம் பிடித்து அதை பார்த்துக்கிட்டே வந்து உள்ள ஸ்டென்ட்டுங்கக்கூடிய அந்த டியூப்பில், அந்த இரத்த குழாயில் டியூப் வச்சு விட்டுறாங்க. அதனால் வந்து பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. அப்புறம் இதே மாதிரி மூளை நரம்புகள், அதுக்கும் வந்து ஸ்டென்ட் வச்சு விட்டுறாங்க வீக்கங்கள் இருந்ததுன்னா. இந்த மாதிரி பித்தப்பை கோளாறுகள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து சின்ன கீஹோல் சர்ஜரிஸ், அதாவது கீஹோல் அப்படின்னா நம்ம பூட்டுக்கு உண்டான அந்த சாவி போடக்கூடிய அந்த ஓட்டை அவ்வளோ தூரம் இருந்தால் போதும். இன்றைக்கி மருத்துவர்கள் அதுக்குள்ளார போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து அந்த வைத்தியங்களை சுலபமாக செஞ்சுட்டு வந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு தங்கக்கூடிய அவசியம் இல்லை, உடனே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். அது ஒரு பகுதி. அடுத்து ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துருச்சுங்க. ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா டாக்டர்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க, அவங்க எந்த ஆப்ரேஷனும் பண்ண மாட்டாங்க. ஏனுங்க, நம்ம சினிமாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரோபோவை வச்சு காட்டுறாங்க. அதெல்லாம் எப்படிங்க டாக்டர்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ரஜினி படம் பார்த்தீங்க இல்லைங்களா, எந்திரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி அது வந்து சர்ஜரி பண்ணும், இயந்திரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும். ஆனால் வந்து டாக்டர்கள் அந்த டிவியில் பார்த்துக்கிட்டு அது கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை வந்து பார்த்து அதை கரெக்டாக செய்வாங்க. அது இன்னும் சுலபமாக போயிடுச்சு இன்றைக்கி. அது நிறைய இப்போ வடநாடுகள்லாம் வந்து நிறைய வந்துருச்சுங்க. வெளிநாடுகள் இருந்தது, இப்போ இன்றைக்கி வடநாடுகள்லாம் வந்துருச்சு. எல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து எல்லாம் கூட வந்துக்கிட்டு அது என்னமோ ரோபோவா சொன்னீங்களா, அதுலாம் கூட பண்ணிடுவாங்களாட்டிருக்குது பாருங்க. ஆமாங்க மாமா, என்னென்னமோ சொல்கிறாரு டாக்டரு. இந்த எனக்கு சதை வந்து வலிக்குதுங்க, இந்த சதைக்கு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாங்களா? ஆமாம், நான் தான் சொல்கிறேனே, எல்லாத்துக்குமே ஸ்கேன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சதையில் ஏதாவது ஊசி போட்டு வீக்கம் வந்துச்சுன்னாலும் ஸ்கேன் பண்ணி தான் அந்த சீயை எடுக்கலாம். அடுத்தது தசப்பிடிப்புகள், அப்புறம் வயிற்றில் வந்து ஹெர்னியானா குடல் இறக்கம், அது ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா பெண்கள், ஆண்கள் தொப்புள்ள, அப்புறம் பார்த்திங்கன்னா கால் பகுதி, இந்த அடிவயிற்று பகுதியில் ஏதாவது ஹெர்னியா, ஆண் உறுப்பில் வந்து இறங்கியிருக்கும், வீக்கம் இருக்கும், விதைப்பை வீக்கம், இப்படி எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஸ்கேன் பார்க்கலாம். அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. அதே போல் மூளையில் ரத்த கசிஞ்சிருச்சு, மூளையில் வீக்கம் வந்துடுச்சு, அடிக்கடி தலைவலி, கண் வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் தான் இதுக்கு வந்து சிறப்பான ஒரு ஸ்கேன்னு மூளையை பொறுத்தவரையிலையும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த தலைவலிக்கு உண்டான
பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுலேயும் நமக்கு கேட்கல, அந்த ஒரு சிடி ஸ்கேன் நமக்கு வந்து ஒத்து வரலன்னு அந்த மருத்துவர் பிரியப்பட்டார் அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறது இன்னும் சிறப்பு. எம்ஆர்ஐயில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அங்கே போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், சிடிலையும் பார்க்கலாம். ஆனால் எம்ஆர்ஐயில் வந்து இன்னும் வந்து ஆன்ஜியோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க, சிடி ஆன்ஜியோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இரத்த குழாய்கள், இரத்த ஓட்டங்கள் அந்த பகுதிக்கு சிறப்பாக இருக்கா, ஏன் தலைவலி வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுங்க வந்துடுறோமுங்க, இல்லைன்னா நான் அம்மனியை அனுப்பிச்சி விட்றோங்க. நம்மளது ஆடு மாடு இருக்குதுங்களா, அப்புறம் அதெல்லாம் எங்கே கொண்டு போய் கட்டுறதுங்க? நீங்கள் முதல்ல ஐயனை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம என்னத்தை பேசிட்டுங்க, முதல்ல வந்து ஸ்கேனை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஐயனுக்கு என்ன வேணுங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வணக்கங்க, நான் வரட்டுங்களாங்க? சரிங்க, போயிட்டு வாங்க. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது அறிவியல் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியான அறிவியல் பார்வை.